நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் காஃபி. இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு மேக்ஸிமம் நம்மளோட ஒக்காபுலரிஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ப்ரிப்பரேஷன் ஆஃப் காஃபி, டீ ஆர் ஜூஸ் இந்த மாதிரி நமக்கு கேட்பாங்க. ஸோ காஃபிக்கான மாடலை வந்து நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். டேக் அ கப் ஆஃப் மில்க். ஸோ நமக்கு காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது மில்க் தான். ஸோ அதனால ஒரு கப் ஆஃப் மில்க் வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி பார்க்குறோம். செகண்ட், மேக் இட் பாயில் ஃபார் அரௌண்ட் 2 to 3 minutes. நம்ம பாயில்ன்றது கொதிக்க வைக்கிறது. ஸோ அப்போது பால் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து காஃபி ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல பாயில்ன்ற வேர்டு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதோட ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தட் மில்க் இன் டு எ கப். ஸோ பாயிலான மில்க்கை நம்ம கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ட்ரான்ஸ்ஃபர் தட் மில்க் இன் டு எ கப். ஸோ சிம்பிளான வேர்ட்ஸ் தான் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஆட் 1 teaspoon ஆஃப் காஃபி பவுடர். ஸோ காஃபி ப்ரிப்பரேஷனுக்கு செகண்டரியாக தேவைப்படுறது காஃபி பவுடர் தான். ஸோ அப்போ 1 teaspoon 2 teaspoon இந்த இடத்துல வந்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அண்ட் ஆல்சோ ஆட் 1 teaspoon ஆஃப் சுகர் அண்ட் மிக்ஸ் இட் வெல். மிக்ஸ்ன்றது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறது, கலக்கிறது வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ மிக்ஸ் அண்ட் teaspoon ஆஃப் சுகர்ன்றது இந்த சென்டென்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன். Now the tasty cup of coffee is ready for you. ஸோ இதில் டேஸ்டி கப் ஆஃப் காஃபின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே இதில் வந்துட்டு நீங்கள் ஜூஸ் ஆர் இல்லை டீ அப்படின்றத நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். தேங்க்யூ ஆல்.